மாமா வேறு குளிக்கலை, அந்த பக்கம் ஒரு இடத்துல போய் குளிக்கிறேன்னு சொன்னார் மாமா. சரி அவங்களோட சேர்ந்து நம்மளும் போய் டிஷர்ட் மட்டும் கழிச்சு அங்கேருந்து ஒரு குளியில் போடுறோம். கோல்டா மண்ணிலே இருக்கும் ப்ரோ. என்னது இருக்குன்னா கோல்டோட சேர்ந்ததாண்டா. இப்போ வந்து தண்ணி கம்மியாக வருதான். இதே பக்கத்தில் எங்கேயாச்சும் மழை இது போயிடுச்சுன்னா இங்கே வந்து இன்னுமே தண்ணி வந்து பாறையில் ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே தண்ணி போகுமா. இப்போ வந்து கம்மி தாங்க, லைட்டாக மூச்சு வாங்குது. லைட்டாக இல்லை, ஹெவியாகவே வாங்குது. பயங்கரமான பிளேஸ் தான். முடிஞ்சால் எங்களை நீங்கள் வந்து எனக்கு கீழே மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். பட் ஆனால் இங்கே வந்துட்டு எந்த ஒரு அத்தியாவசிய பொருளுமே உள்ளே விட மாட்டாங்க, ஏன்னா ஊர் மக்களும் உள்ளே விட மாட்டாங்க. கேமராமேன் நீங்கள் வாங்க சார். ஏன் சார்? ஆக்சுவலாக நம்ம குளிச்சுட்டு தேடுங்க, குளிச்சுட்டு இந்த இன்னும் ஒரு பாறை இருக்குல்ல, அந்த பாறையில் தண்ணி வந்துச்சுன்னா வழுக்குன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. மாமா சொன்னார் எல்லாரும் கேட்டு மேலே குளிச்சா கேமரா மட்டும் நான் இப்படி தான் தலைவராக தான் குதிப்பேன்னு இப்படின்னா வலிக்கு விழுந்துட்டான். நல்ல பெருசாக ஒன்றும் அடியில, பெருசாக அடியெல்லாம் எதுவும் இல்லைங்களே, நானே சொல்கிறேன். என்ன கொஞ்சம் சேஃப்டியாக குளிக்கணும். சேஃப்டி தாங்க கால் வீடியோ அப்போ தான் வீடியோ ஆன் பண்ணோம். சேஃப்டி இல்லைன்னா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இந்த இடத்துல தான் மாமா குளிக்கிறாரு. மாமா வந்து கொஞ்சம் சரியான டைப்புங்க, அந்தமாரி இடத்துல குளிக்க மாட்டுறாரு. ஸோ இங்கே வந்து குளிச்சுட்டு உங்களுக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சரி, கேமராமேன் பண்ண டென்ஷனாலேயும் மாமாவுக்கு வந்து வேர்த்துருச்சுங்க. அதனாலே மாமா வந்து ப்ரெஷரை தணிக்கிறதுக்காக தான் இங்கே குளிச்சிட்டாரு. சரி, நம்ம வேறு சார்ஜ் வேறு 28% வந்துச்சுங்க. பவர் பேங்க் கேரி பண்ணி தான் வந்துட்டோம். முதல்ல ஒரு பவர் பேங்க் வச்சுருந்தேன், சாம்சங் 10,000 ஒன்று வச்சுருந்தேன். அப்புறம் அது வந்து வீட்டில் போட்டு வந்துட்டேன். ஃபோன் இப்போ வந்து ரீசெண்டாக என் ஃபோனில் அமைச்சேன், அதனால் அதை வந்து வீட்டில் போட்டேன். இப்போ பையனோட தான் மாட்டேங்க, அது ஐஃபோனில் போட்ட செகண்டே சார்ஜ் அதில் காலி ஆகுது. எல்லாம் போட்டால் ஃபோனில் சார்ஜ் ஆகுது, அது பவர் பேங்க் சார்ஜ் ஆகுது. வந்துட்டு பைக் எடுத்து வந்துட்டோம். வந்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டோங்களா? எல்லாத்தையும் பேக்கில் போட்டு எடுத்தாச்சுல. பண்ணரு இது சப்போஸ் கட்டப் பண்ணிக்கலாம். இந்த இது வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன வயசுல இந்த பழம்லாம் ரொம்ப ஃபேமஸ். இந்த வெத்தலை, இந்த பூவு, இன்னொரு பாக்கு ஒன்று இருக்கு மரத்தில், அதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அது வெத்தலை மாதிரியே நாக்கெல்லாம் சவக்கும். யாராச்சும் அப்படி சாப்பிடுவீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி போயிருங்க. ஸோ சார்ஜ் வந்து 26 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மணி என்னாச்சு சொல்ல, மணி என்ன பார்க்குறேன். மணி வந்துட்டு 11:14 ஆச்சுங்க. இன்னும் அவ்வளோதான். அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்க நம்ம ஆக்சுவலாக சொல்ல போனா காலையில நாங்கள் கிடா வெட்டுற வீடியோ எடுத்து போடலான்னு தான் பார்த்தோம். தப்பான இதெல்லாம் இங்கே இருக்காங்க. திருப்பாதீங்க எங்கிட்ட வாங்க. இங்க அதிகமாக ஆள் நடமாடுவாங்க போல. காலையில நாங்கள் வந்து சார்ஜ் டவர் கிடைக்கலன்னா ஒரு இடத்துக்கு போனாங்க, ஒரு மலைக்கு போனோம். அதான் காலையில் அவங்க சொன்னாங்க, அந்த மலையிலேருந்து கீழே தூக்கி இருக்கும் கடையெல்லாம் வெட்டி கறியை பங்கு போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்மளோட ஒரே வேலை, மாமெல்லாம் அங்கே நிற்கிறாங்க. நமக்கு வந்து ஒரே வேலை தாங்க, போய் சமைச்சு வச்சிருப்பாங்க, சாப்பிட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை பிடிச்சிட்டு திரும்பி வண்டி எடுத்துட்டு பறக்க வந்தாங்க. இங்கேருந்து என்னன்னு தெரியல, மாமா அங்கே நிற்கிறாங்க, காய் எடுக்கிறாங்களா, அப்புறம் ஃபோன் பேசியிருக்காங்க. ஓகே. இங்கே பக்கத்தில் வந்து திருவிழா நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டில் எனக்கு தெரிஞ்சு கேட்குமா என்னன்னு தெரியல. பக்கத்தில் போய் வண்டி எடுக்கும்போது அவங்க போகும்போது ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா இருக்கு ஃபுல்லாவே மேல ஏதோ கேரளாக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இது வந்து நம்ம பாச்சலூர் பக்கத்துல இருக்கு. ஐயோ சாரி, ஏத்திக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, அதுவும் லோக்கல்ல தாங்க இருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இங்க இருக்க லோக்கல் பீப்புள் அவங்க வந்து உள்ள விட மாட்டாங்க, தெரிஞ்சவங்க இருந்தா மட்டும்தான் விடுவாங்க. சரி ஓகே, நான் உங்களுக்கு பைக் கிட்ட போய் கண்டினியூ பண்றேங்க. ஸோ உங்க கேட்க மாட்டேன் தெரியல, நான் வண்டி எடுத்து வீட்டுல போயிட்டு கண்டினியூ பண்றேன்.
அவங்க ஒன்றும் பிரச்சனை அதுல இருந்து நானே சரியா பேசிக்கிட்டேன். அவங்க பாப்பாங்களோட இதையுமா கூட எடுத்து வீடியோ போட போறீங்க. அவ்வளோதான் கிளம்பியாச்சு. நம்ம புதுசு அங்கே சார்ஜ் போயாச்சு. சரி வீட்டில் வந்து கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தோம். ஃபுல் சார்ஜ் போயாங்க. இங்கே கரண்ட் இல்லை. அப்படியே போட்டு கிளம்பும். சரி அவ்வளோ எடுத்துட்டு வந்து இப்படி வந்து கிலோ ஒன்று ஒருத்தர் துண்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஆனா யாரு பெரிய சம்பவத்தை பண்ணி சேர்ந்தோமா நல்லா கோடை போட்டு விட்டாங்க. ஒரு 4-5 கோடை இருக்கு. 1 2 3 4 பயங்கரமா போட்டு விட்டாங்க. இது என்ன வளையல் வீசி போட்டுருவாங்க. சரி ஓகே விடுங்க பார்த்துக்கலாம். சின்ன பிள்ளைங்க பார்த்து வேலையா இருக்கு. சரி ஓகே நான் கீழே போய் கண்டினியூ பண்றேன். சரி கொஞ்சம் பார்த்து போ. வேறு பண்ணு பிள்ளைங்க பேச மாட்டேங்கிறாங்க. அட்லாஸ்ட் நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஃபோன் கூட நிமிஷம் 7:50 ஆச்சுங்க. நம்ம ஒரு 7:40 7:30 வந்துட்டோம். நம்ம இவ்வளோ நேரம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். இவனுங்க வெளியே போயிட்டானுங்க. ஒருத்தன் என்னன்னா ஆளோட பேச போகிறேன்னு சொல்லி போகிறேன். இன்னொருத்தன் ஆள் 1 வருஷம் கழிச்சு கூப்பிட்டாருன்னு சொல்லி பேச போகிறேன். இவங்க 2 பேருமே பொம்பளை சோக்கா இருக்கானுங்க. இவங்களை வச்சு நான் எப்படி என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரியல. சரி ஓகே எப்படியோ இன்னைக்கு இந்த வாரம் பிளானோட முடிஞ்சிச்சு. சரி அடுத்து என்ன நம்ம பண்ண போகிறோன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பிள்ளைங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே சப்போர்ட் பண்ணிடுங்க. லவ் யூ.